அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் முதல் நாள் பஞ்சமி தினத்தன்று செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் எல்லோருமே செய்யலாம். அதாவது வராகியம்மனை பிரார்த்தனை செய்பவர்களும் சரி, வராகியனை நான் வழிபாடு செஞ்சதே இல்லை, ஆனால் வராகியம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்பவர்களும் சரி, எல்லாருமே வராகியம்மனை நினச்சி இதை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும், செல்வம் செழிக்கும், வறுமை அடியோடு நீங்கும். ரொம்ப சிறப்பான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் இரண்டு பொருள் தான். எப்படி வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகியனே நான் பூஜை செய்ய மாட்டேன் அப்படி இருப்பவர்கள் கூட செய்யலாம். நான் விரதமும் இருக்க மாட்டேன் அப்படி இருப்பவர்களும் இந்த வழிபாடு செய்யலாம். வராகியனே நான் வழிபாடு செய்கிறேன், அவங்க படமும் சிலையும் நான் வச்சிருக்கிறேன் அப்படி இருப்பவர்களும் இதை செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா பண வரவுக்காக, செல்வ செழிப்பாக இருப்பதற்காக, ஒரு தொழில் வச்சுருக்கோம் அப்படின்னா தொழில் நல்ல லாபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்யணும். வராகியம்மனுக்கு உகந்த பொருளை வைத்து தான் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, வராகியம்மனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த பரிகாரம் எல்லோருமே செய்யலாம். வராகியம்மன் மேலே உண்மையான பக்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அனைவரும் செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, வெர்லி மஞ்சள் கட்டாயமாக தேவைப்படும், அல்லது குண்டு மஞ்சள். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, மார்கழி மாதம் முதல் நாள் இரவு 8:55 வரையே நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. அந்த திதிக்குள்ளார செய்யணும். அதாவது இரவு 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்துடுங்க. வெர்லி மஞ்சள் 1 எடுத்துக்கோங்க, 1 போதும். 5 வெர்லி மஞ்சள் கையில் இருக்குது அப்படின்னா 5 வெர்லி மஞ்சள் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். குறைஞ்சபட்சம் 1 போதும். அதற்கப்புறம் 5 ரூபாய் நாணயம் 1 நாணயம் எடுத்துக்கோங்க. அதற்கப்புறம் பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம். ஒரு வெர்லி மஞ்சள், 5 ரூபாய் நாணயம், அதற்கப்புறம் பச்சை கற்பூரம், இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க, அல்லது மஞ்சள் நிற துணி. சிவப்பு வராகியனுக்கு உகந்த கலர். ஸோ சிவப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பண வசியத்துக்காக நம்ம என்ன பரிகாரம் செய்தாலும் சிவப்பு பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணத்தை ஈர்க்கும் தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குது. சிவப்பு நிற துணி எடுத்து அதில் ஜவ்வாது பொடி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா மணமாக இருக்கும். அதற்கப்புறம் இந்த 3 பொருட்களை ஒன்று சேர்ந்து கட்டி வச்சுருங்க. கட்டிட்டு வராகியனை வழிபாடு செய்கிற பக்தர்கள் எல்லாருமே வராகியனை பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுவீங்க பார்த்திங்களா, பூஜை பண்ணி முடித்த பிறகு இதை எடுத்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை வராகியனை நான் வழிபாடு செய்தது கிடையாது, அவங்க படமும் இல்லை, சிலையும் இல்லை, நான் எந்த பஞ்சமி பூஜை பண்ணது கிடையாது, ஆனால் அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படி இருப்பவர்களும் சரி, இது செய்துட்டு நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை 3 முறை அல்லது 5 முறை அல்லது 9 முறை நீங்கள் உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே இந்த முடிச்சை வச்சு நீங்கள் சொல்லணும். அந்த மந்திரத்தை மனதார பிரார்த்தனை செய்யணும், மனமுருகி பிரார்த்தனை செய்யணும், உண்மையான பக்தியோட பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பணம் வர வேண்டும், செல்வம் வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் பணம் எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிடலாம். அதாவது நீங்கள் பீரோவில் வச்சிங்க அப்படின்னா பீரோவில் வச்சுருங்க. இல்லை தனியாக தான் நான் பார்த்தீங்கன்னா பர்ஸ்லையோ அல்லது நிறைய பேருக்கு அஞ்சரைப்பட்டியில் வைக்கிற பழக்கம் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அஞ்சரைப்பட்டிலையும், இல்லைன்னா அதற்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் நான் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இந்த முடிச்சை வச்சிடணும். எங்கே பணப்புழக்கம் இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். வராகியனை வழிபாடு செய்பவர்களும் நீங்கள் இந்த மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு வழிபாடு செய்துட்டு வராகியனைக்கு பூஜை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வராகியனைக்கு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதே தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபமாக அல்லது வெற்றிலை தீபமாகவோ அல்லது செம்பருத்தி இலை தீபமோ தேங்காய் தீபமோ எந்த தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு இந்த பரிகாரம் செய்து அவங்க பாதத்துக்கிட்ட வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்களும் கையில் வைத்து மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்களும் பண்ண வைக்கிற இடத்துலையோ அல்லது வராகியம்மன் பாதத்து முன்னாடியோ இந்த பரிகாரத்தை வச்சாலே போதும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், கோடீஸ்வர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று செய்யும்போது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெர்லி மஞ்சள் பார்த்திங்கன்னா வராகியனுக்கு உகந்தது. உங்களுடைய வேண்டுதல் பார்த்திங்க அப்படின்னா நடக்காத வேண்டுதல் கூட இந்த வெர்லி மஞ்சள் உங்களுக்கு நடத்தி வைக்கும். என்ன வேண்டுதல் இருந்தாலும் ஒரு 21 வெர்லி மஞ்சள் எடுத்து நீங்கள் மாலையாக கட்டி
வராகி அன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாத வேண்டுதல் கூட நிறைவேறும். இல்லை விரலி மஞ்சளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. வராகி அன்னையை நினைத்து இந்த விரலி மஞ்சளோட பரிகாரமோ அல்லது மாலையோக போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும். பக்கத்துலேயே ஆலயம் இருக்குது, வராகி அன்னை ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு விரலி மஞ்சள் மாலை கட்டி நீங்கள் போய் சுவாமிக்கு கழுத்தில் போட சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நல்லதே நடக்கும், பாசிட்டிவே நடக்கும். நினச்சது எல்லாமே நமக்கு நிறைவேறும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த விரலி மஞ்சள் பரிகாரம். செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதை எப்போது எடுக்கலாம் அப்படின்னா 21 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறம் எடுத்து அந்த 5 ரூபாய் நாணயத்தை சுவாமி பாதத்துக்கிட்ட வச்சுருங்க அல்லது கோவில் உண்டியில் சாத்திருங்க. அந்த விரலி மஞ்சள் எடுத்து உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னா மண்ணுக்கடியில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடும் தண்ணீரில் வெட்டுருங்க. இந்த மாதிரி செய்துக்கோங்க, நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். வராகி அன்னை அருளால் பார்த்திங்கன்னா சகல செல்வமும் கிடைக்கும். இந்த வழிபாடு வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க வந்து வழிபாடு செய்ய விட மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்க. நீ என்ன புதுசு புதுசாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, புதுசு புதுசாக சாமி கும்பிட்டுட்ருக்க, நமக்குலாம் இந்த பழக்கம் இல்லை அப்படின்னு திட்டுறாங்கங்கிறதே நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவங்களாம் இந்த மாதிரி செய்தாலே போதும், வராகினே உங்கள் கூட இருப்பாங்க. அதான் சொல்லிட்டு வராகி அம்மன் மேலே உண்மையான பக்தி இருப்பவர்களாம் இந்த பரிகாரம் தாராளமாக செய்யலாம். வழிபாடு செய்கிறவங்க தான் செய்யணும், பூஜை பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க மேலே அதீதமான நம்பிக்கை, அதீதமான பாசம் வைத்திருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த பரிகாரம் செய்யும்போது வராகி அன்னை அருள் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக எப்போதுமே உங்கள் கூட இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராகி அன்னை பரிகாரம் செய்து பாருங்கள். முழு பக்தியுடன் செய்து பாருங்கள், நம்பி செய்து பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நம்பணும், தாயை நம்பினா மட்டும்தான் அவங்க எப்போதுமே நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம நம்பி பண்ணும்போது எப்போதுமே நம்ம கூட வந்து காவல் தெய்வமாக இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இந்த மார்கழி 1ஆம் தேதி வந்து தவற விட்டுறாதீங்க. ஆன்மீகத்திற்கு உரிய மாதமான இந்த மார்கழி மாதத்தோட வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதிகாலை எழுந்து எத்தனை பேர் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை பண்ணிங்கன்னு தெரியல. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த ஒரு மாதம் மட்டும் உங்கள் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா நிச்சயமாக மாறும். ஆனால் நீங்கள் வந்து முழு பக்தியுடன் செய்யணும். எந்த ஒரு நீங்கள் சின்ன வேலையாக செஞ்சாலும், பூஜைக்கு சம்மந்தப்பட்டது ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டது செஞ்சாலும் நீங்கள் முழு மனதோடு செய்யும்போது தான் கடவுளுடைய அனுகிரகம் பார்வை உங்கள் மேலே படும். எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க, நானும் எழுந்திருக்க போகிறேன், எல்லாருமே கோலம் போடுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. நமக்கு வந்து இந்த அதிகாலை மார்கழி மாதம்னாலே அதிகாலை 4 to 6 ரொம்ப சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இந்த ஒரு மாதம் மட்டுமாவது உங்களுடைய மனசை வந்து அதுக்கு கொண்டு வாங்க. நானும் மார்கழி பூஜை பண்ணுவேன், அதிகாலையில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி நான் வந்து பூஜையில் வந்து பூஜை பண்ணுவேன், என் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முழு மனசோடு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்ய செய்ய ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த மார்கழி மாதம் முடிவதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மிராக்கள் நடக்கும். நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா மார்கழி மாத பூஜை மன அமைதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், தேவையான பணத்தையும் கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த மாதமான மார்கழி மாதத்தை வந்து இன்றைய நாள் வந்து நல்லபடியாக தொடங்குங்கள், சிறப்பாக முடியும். நல்லபடியாக நீங்கள் மனதார தொடங்கும்போது அந்த 29 நாளும் தடை இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் பிரம்மமுகூர்த்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக முடியும். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு வந்து எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செய்து பாருங்கள், இந்த பரிகாரம் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வராகியன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.